ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சிக்கன் 65 வீட்டிலேயே எப்படி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே வந்து சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்து செம்ம டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன மசாலா போட்டு இதை வந்து ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து 65 மசாலா கரெக்டாக வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம ஒரு முட்டையோட ஒயிட் யாக் மட்டும் வெள்ளைக்கரு மட்டும் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு நம்ம அதில் வந்து ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபுல்லாக கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நான் ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், பிடிச்சா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா அதை விட்டுடலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes வரையுமே நல்லா வந்து நம்ம ஊற விடலாம். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு அந்த சிக்கனில் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 45 minutes ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் வந்து அந்த மசாலா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி சூப்பராக ஊறி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெயை நான் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டை பண்ணிடாதீங்க, மீடியம் ஹீட் இருந்தால் போதும். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த சிக்கனை அப்படியே நம்ம அதில் ஒவ்வொரு பீஸாக வந்து எட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக போட்டிங்கன்னா சட்டுன்னு தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எட்ட போட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஃபுல் சைடும் வெந்து நல்லா கிறிஸ்பினஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் பக்கத்தில் போட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு அந்த சைட்லலாம் வந்துட்டு வேகாமல் அந்த மசாலா அப்படியே இருக்கும். அதனால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எட்ட போட்டு கரெக்டாக வந்து ஒரு 5லேருந்து 7 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ரொம்ப நாழி நீங்கள் பொரிச்சாலும் அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது சிக்கனில். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 5 to 7 minutesக்குள்ளே பொரிச்சிட்டு அந்த கிறிஸ்பினஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சிக்கன் 65 வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டிஷ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் லீஸ் பாண்டி கிச்சன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ.